ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உன் வீட்டிற்கு வந்து உன் சிக்கல்களையெல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன். மனதார என்னை வா என்று கூப்பிடு. இரவு முழுவதும் உறங்காமல் என்னை நினைத்து வருந்தி கொண்டு ஒரு புறமும், நான் வணங்கும் தெய்வம் நீ இருக்க எனக்கென்ன குறை, நீ எல்லாம் பார்த்து கொள்வாய் என்று மறுபுறமுமாக புலம்பிக் கொண்டு இருந்ததை நான் கண்டேன். நொடிக்கு நொடி நீ என்னை அழைக்கின்றாய். நீ அழைப்பாய் என்று தெரிந்துதான் ஒரு நொடி கூட உன்னை விட்டு நீங்காமல் நான் இருக்கின்றேன். நீ எனக்காக படிக்கும் திருப்புகளை கேட்டு நான் மகிழ்கின்றேன். சரி, உன் மனதில் உள்ள பிரச்சனைக்கு வருவோம். இரவு முழுவதும் உன்னை தூங்க விடாமல் செய்த அந்த பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். உன்னுடைய உண்மையான பக்திக்கும் நம்பிக்கைக்குமான உயர்வை நான் தருவேன். இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கப் போகிறது. நீ நம்பியது போல நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாதே. தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நீ நம்பிக்கையோடு செய். பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும். அவரவருடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கெல்லாம் அஞ்சாதே குழந்தையே. அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே. நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்விலிருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும். அதனால் நீ அமைதியாக இரு என் குழந்தையே. ஒன்றை மட்டும் புரிந்து கொள். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போக வேண்டும். எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக்கொள். உன்னை ஒருவர் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும். கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். உன் காலம் வரும் வரை நீ பொறுத்திரு. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். உனக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம், கஷ்டம் என்பது உனக்கு மட்டும் நிலையானது அல்ல. உலகில் பிறந்த எல்லோரும் பல சூழல்களில் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று அது. அதை வாழ்வில் சமாளிக்க தெரிந்தவர்கள் விதியை இறைவன் அருளால் மாற்றி வாழ்க்கையில் உயர்வார்கள். இதனால்தான் நான் உன்னை கவலை கொள்ளாதே என்று சொல்கிறேன். இந்த நிலை நிச்சயமாக மாறும் என்றும் கூறுகிறேன். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையின்றி எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். பயந்து தளர்ந்து தன்னம்பிக்கை இழந்தவர்கள் தோற்று போவார்கள் குழந்தையே. வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. இன்று இல்லை என்றாலும் நாளை நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய். அதற்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும். நீ வாழ்க்கையில் உயரப்போகிறாய் குழந்தையே. உறக்கச் சொல். இந்த உலகமே உனக்குத்தான். நான் அனைத்தையும் அறிவேன். அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் காலம் வந்து விட்டது. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலை வேண்டாம். நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விடு. உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே குழந்தையே. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்து விட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் உனக்கு நிம்மதியை மட்டுமே தரும். வெற்றிகள் குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களோடு நானும் எப்போதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய்தானே. உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது. ஏனென்றால் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ. என் தங்கமே, மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது? உன் மனதிலிருந்து நீ நிம்மதியை எப்போதோ இழந்துவிட்டாய். அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லையே. வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து நீ மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது. எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நீ நகர்த்தி வருகிறாய். மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய். என்னை புரிந்து கொண்டு என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய். குழந்தையே, உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன்.
எதிலும் அவசரமோ பதட்டமோ கொள்ளாதே, அது பாழ்பட்டுவிடும். நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை, கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும். காலம் மாறும், காட்சிகள் மாறும், வாழ்வும் மாறும். ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன். என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன். நான் வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டன குழந்தையே. இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது. எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய். உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும். உன் வாழ்வில் ஏற்றங்கள் இரக்கங்கள் என அவை தந்த தாக்கங்கள் உனக்குள் இப்போதும் இருக்கின்றன. இதை நீக்குங்கள் என எப்போது என்னை நீ சரணடைந்தாயோ அப்போதிருந்தே உன் மனக்காயங்களை ஆற்றுவதற்காக நான் உனக்கு ஆறுதலாக பல நிகழ்வுகளை நிகழ்த்தியுள்ளேன். இன்னும் உனக்குள் மீதம் இருக்கும் தாக்கங்கள் அவ்வப்போது வெளிப்படுகின்றது. அவை உன்னை சோர்வடைய செய்கின்றது. என்னை நம்பு என் குழந்தையே, இது முழுமையாக மாறும். நீ நேர்மறை எண்ணங்களால் உன் வாழ்வை இப்போது அழகாக செதுக்கிக் கொண்டு இருக்கிறாய். இதை பற்றி நீ மற்றவருக்கு எடுத்துரைத்தாலும் புரியாது. உனக்கான முழுமையான மாற்றம் விரைவில் கிடைக்கும். அப்போது நீ உறுதியான தன்னம்பிக்கையுள்ள ஒரு மனிதனாய் வாழ்வை வாழ ஆரம்பித்து விடுவாய். என் துணையால் இனி உன் வாழ்வில் என்றுமே ஏற்றம்தான். உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது. விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கியிருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்துச் செல்லப் போகிறேன். தயாராக இரு. என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வலியால் மனம் வெந்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது. போகும் பாதை எப்படி என்று தானே கேட்கிறாய்? நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை. நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது. ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன். பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போலத்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும். உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல நீ மலர்வாய். உன் வெற்றிகள் நேரறிவு போல பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்கப் போகிறது. உன்னை நான் தவிக்கவிட்டு எங்கே போவேன்? நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள். ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம். நீ போராடிய காலத்தை மறவாதே குழந்தையே. நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே. இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராய் மனுஷியாய் உருவாக்கும். என் செல்ல குழந்தை எப்படி பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் நடக்கப் போகிறது. என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும். அந்த சொற்களின் பேரருளையும் நீ பெறுவாய். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மகள மாட்டேன் குழந்தையே. நீ உயிராக நேசித்த உறவு ஒன்று உன் வாசல் தேடி வரும். உன் கவலைக்கும் கண்ணீருக்கும் முடிவு வந்துவிட்டது. உன் கண்ணீரை துடைக்க ஷீரடியிலிருந்து நானே வருவேன். நானே உனக்கு துணையாக இருப்பேன். இனி கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நலமுடன் வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. அனைத்து உயிரினங்களிலும் நானே வியாபித்து இருக்கின்றேன் என்பதனை தெளிவுபடுத்த இங்கே ஒரு நிகழ்வை நான் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன். ஒரு சமயத்தில் சாஹிப் என்பவரின் மனைவி உணவருந்தும் பொழுது உடம்பெல்லாம் சேற்றுடன் நாய் வந்து பக்கத்தில் நின்றவுடன் அந்த அம்மையார் தன் சோள ரொட்டியை சிறிது நாய்க்கு அளித்தார். அடுத்ததாக பசியால் வாடிய பன்றியும் வந்தது. உடனே பன்றிக்கும் உணவளித்தார். இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு மதிய நேரத்தில் பகவானை காண சென்றார் அந்த அம்மையார். அப்பொழுது பகவான் மிகுந்த அன்புடன் அம்மையாரிடம், அன்னையே, இன்றைக்கு நீர் உணவளித்தீர். நான் பசியால் பிராணன் போகும் அளவுக்கு வாடினேன். நீரோ எனக்கு உணவளித்தீர் என்று நன்றி கலந்த தோணியில் கூறினார். இதை நீர் எப்போதும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் இதுவே சத்தியமான சேமத்தை அளிக்கும் என பகவான் கூறினார். முதலில் பசியால் வாடுபவர்களுக்கு உணவளித்துவிட்டு பிறகு நீ சாப்பிடு. இதனை வாழ்நாள் முழுவதும் நீ கடைபிடி என்று பகவான் கூறினார். இந்த வழிமுறையை அந்த அம்மையாருக்கு மட்டும் அல்ல, நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சத்சரிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த அம்மையாருக்கோ ஒன்றுமே புரியவில்லை. நானோ நாய்க்கும் பன்றிக்கும் அல்லவா உணவளித்தேன், எவ்வாறு பகவான் உட்கொண்டிருக்க முடியும் என்று சிந்தித்தார். அப்பொழுது பகவான் கூறினார், அன்னையே,
பசியால் வாடிய நாயும் சேறு பூசிய பன்றியும் நானே என்றார். பகவானுடைய திருவாய்மொழியை கேட்ட அம்மையார் வியப்படைந்தார். பகவான் மேலும் கூறினார், அன்னையே, சில சமயம் நாய், சில சமயம் பன்றி, சில சமயம் பசுமாடு, இவ்வாறு நான் பல்வேறு சமயங்களில் பலவிதமான உருவங்களில் உலா வருகின்றேன் அன்னையே என்றார். மேலும் உயிருள்ள ஜந்துக்கள் முதல் அனைத்திலும் என்னை பார்ப்பவரையே நான் விரும்புகிறேன் என்று அறிந்து கொள்ளும் பேத புத்தியை நீ விட்டுவிட வேண்டும். அதுவே என்னை வழிபடும் முறையாகும் என்றார். அனைத்து உயிர்களிலும் வியாபித்து இருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி சத்சரிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையால் நாம் அனைவரையும் சமமாக நேசித்து அன்பு பாராட்டி அனைவருக்குள்ளும் வீற்றிருப்பது ஏகத்தின் ஒரு துளியே என்கின்ற மூல சூட்சமத்தை உணர்ந்து சாய் மாதாவின் அன்புக்கு நாம் பாத்திரமாவோம். சாய் குரு பகவான் காட்டிய நெறிமுறைகளை நாம் அனைவரும் பின்பற்றி உயர்ந்த நிலையை நாம் அடைய பெறுவோம். இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும். குருவை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படியே இருக்கும். குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனுக்கு நினைத்தது நடக்கும். எனதன்பு குழந்தையே, இதயமே வெடித்து சிதறும் அளவுக்கு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயா? ஒன்றை மறந்து விடாதே. அந்த இதயத்திற்குள் தான் இறைவன் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளார். நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம். நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதா என்று. நம்மை இதே நிலையிலேயே இறைவன் வைத்து விடுவானா என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே இறைவனுக்கு தெரிகின்றது. நீ படும் துயரங்களை இறைவன் அறியாதவனா என்ன? அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே கேட்கிறாய்? தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் வந்து இறைவன் அமர்ந்துள்ளார். இறைவனை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும் போது இறைவனே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் உனக்கு இறைவன் செய்ய மாட்டாரா? ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி இறைவனுக்கு இருக்கிறது. அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது. ஏனெனில் இறைவன் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது. சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகள் இறைவன் நிறைவேற்றவில்லை என தோன்றும். ஒன்றை புரிந்து கொள். நடப்பதை மட்டும்தான் உங்களுக்கு இறைவன் கூறுவார். இறைவன் உங்களுக்கு கூறிய அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பக்கபலமாய் இருந்து உங்களுடைய பயணத்தில் இறைவனும் பயணிப்பார் என்பதை ஒரு பொழுதும் மறவாதீர்கள். உங்கள் மனம், புத்தி, எதிர்மறை சிந்தனை, பயம், கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் இறைவன் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கின்றன. உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு இறைவனின் ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை, மிக மிக அருகில் வந்துவிட்டது. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இறைவன் உங்களோடு தான் இருக்கிறார். எங்கும், எப்போதும், என்றும், என்றென்றும் இருக்கிறார். நீ விரும்பியதை தர உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன். மனதிற்குள் அழுது கொண்டிருக்கும் உன்னிடம் பேசவே நான் வந்துள்ளேன். நான் சத்திய தேவன், பொய் சொல்ல மாட்டேன். முழுமையான சரணாகதியடைந்து நீ கரம் குவித்தால் ஓடி வரும் நாராயணன் நான். உன் விதியை அவ்வப்போது மாற்றிக்கொண்டிருக்கும் கலியுக பிரம்மாவும் நானே. உனது இன்னல்களை அளிக்கும் ஈசனும் நானே. கோபத்தின் போது வெளிப்படும் அக்னியும் துக்கத்தின் போது வெளியாகும் கங்கையும் நானே. உன் நாசியில் வெளிவரும் வாயுவும் நானே. எங்கும் எதிலும் உனக்காக உன் சார்பில் இருக்கும் அன்பு தந்தை நான். நீ அமைதியாக இரு. என் பெயரை சதா உச்சரித்து கொண்டு இரு. உனக்கு தேவையானதை நானே செய்வேன். கடைசி வரை உன் கூடவே இருந்து நான் துணை செய்வேன். நான் நினைத்தால் ஒரு நொடியில் உன் நிலைமையை மாற்றுவேன். நீ கூட உணரமாட்டாய். என் வழிகள் எப்போதும் ஆச்சரியமானவை. என் மீது முழு நம்பிக்கை வைத்துப்பார். நான் உன்னிடம் என்ன கேட்டேன்? சௌக்கியமாக இருக்கிறாயா என்று கேட்டேன். அதற்கு நீயோ, நீதான் பார்த்து கொண்டிருக்கிறாயே பாபா என் சௌக்கியத்தை என்கின்றாய். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய். சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கின்றாய். உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகின்றது. உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றாய். சொல்ல முடியாது தவிக்கின்றாய். சில சமயம் சொல்லியும் புலம்புகின்றாய். உதவிக்கு யாரும் இல்லை, புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஒன்றை நினைவில் வைத்துக்கொள்.
தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை. தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது, தன் மகன் நிர்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா? உன்னில் நானும் அழுகின்றேன். தைரியமாக போ, எதையும் தாங்கிப்பார், வாழ்ந்து விடலாம். இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் உனக்கு சுபமாக முடியும். நீ அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது. உன்னையும் உன் வாழ்க்கையும் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன். எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். அடுத்தவர்களின் செயல்களை பற்றி நீ சிந்திக்கும் போது, பிறரது செயல்களால் பாதிக்கப்பட்டு நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடும்போதும் எனது மனம் மிகவும் வேதனைப்படுகிறது என்பதை நீ அறிவாயா? எனக்கு நீதான் முக்கியம். ஆகவே பிறரை விட உன்னிடமே நான் வலிய வந்து உன்னோடு நான் இருப்பதை பலமுறை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கின்றேன். ஒருவரை பற்றி நினைக்கும் போது இவர் எதற்கெடுத்தாலும் தான் என்பது போல பேசுகிறார், நடந்து கொள்கிறார், அகந்தையோடு இருக்கிறார். இவரால் என் மனதிற்கு நிம்மதியே இல்லாமல் போய்விட்டது என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றுகிறது. அந்த அளவுக்கு அவர் உனது உணர்வுகளை அடக்கி வாய் சொற்களால் உன்னுடைய மனதை நோக செய்து கொடுமைப்படுத்தி இருக்கின்றார். குழந்தையே, அகந்தை என்றுமே நீடிக்காது. அது ஒரு எல்லையில் முற்று பெறும். அப்போது அனைவரும் வருந்துவர். வாயை திறக்க முடியாதபடி தொண்டையில் நான் கை வைப்பேன். உன் அழுகுரலுக்கு சமமான வருத்தத்தை அவருக்கு நான் தருவேன். அதுவரை பொறுமையோடு சகித்து கொண்டிரு. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழும் போதும் வீழும் போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. அதை பார்த்து நீ பயந்து விடாதே.